முடிச்சுட்டான மக்களே, முடிச்சுட்டான. அப்பாடி அப்பா, என்ன கண்டென்ட் அம்மா, சரமான கண்டென்ட் அப்பா. உங்களை மாதிரி எந்த ஒரு டாஸ்க்கும் எவனாலே ஆட முடியும். பிக் பாஸ் அங்க குமுறி அழுதுட்டு இருக்காராம். கன்றாவி பிடிச்சவன் இந்த தற்குறியெல்லாம் டெவில போட்டதுக்கு நேத்து இருந்த டெவில இன்னைக்கு போட்டிருந்தா ஒரு 10 ப்ரோமோ விட்டுருக்கலாம்னு சொல்லி அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு டாஸ்கே முடிச்சு வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் விட்டா சரிப்பட்டு வராது. ஏன்னா இவன்ல ஒருத்தரை ப்ரொவோக் பண்ணி ஹார்ட்டை புடுங்கன்னா வழிபறி பண்ணி புடுங்கிட்டு இருக்கானு. இதுக்கப்புறம் விட்டா நாளைக்கு சட்டையோட அத்துட்டு போயிருவானே. டாஸ்க்கை முடிச்சு வச்சிடறான் சாமி, டாஸ்க்கை முடிச்சிடறான்னு சொல்லி அந்த மனுஷன் டாஸ்கே முடிச்சிடறாரு. ஆனா ஒன்னு சொல்லி ஆகணும்டா, உங்க சீசன் தான் எல்லா சீசனுக்கும் சரி வரப்போற சீசனுக்கும் சரி மிகப்பெரிய பெஞ்ச் மார்க்கா இருக்க போது. எப்படின்னா எப்படி டாஸ்க் ஆடக்கூடாது அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம். ஏன்னா இதே மாதிரி ஸ்கூல் டாஸ்க் நாங்க முன்னாடி சீசன்லயே பார்த்திருக்கோம், சூப்பரா இருக்கும், ஃபன்னா இருக்கும். இதே மாதிரி பொம்மை டாஸ்க் வந்து இதுக்கு முன்னாடி சீசன்லயே பார்த்திருக்கோம், சூப்பரா இருக்கும், ஃபன்னா இருக்கும், சண்டே இருக்கும். இதே மாதிரி ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கோம், சூப்பரா இருக்கும், ஃபன்னா இருக்கும், சண்டே இருக்கும், விறுவிறுப்பா இருக்கும். ஆனா உங்க சீசன் மட்டும்தான் ஆரம்பம் அப்படியே சூப்பரா இருக்கு. ஆனா எண்டுங்கிறது எப்படி எண்ட் ஆகுதுன்னே தெரியல. எண்ட் ஆயிருது வீக்லி டாஸ்க் முடிச்சு விட்டானே மச்சான். அப்படியே லைக் போட்டு பார்க்கலாம் மச்சான், அப்பதான் வீடியோ சஜஸ்ட் ஆகும். அதாவது நேத்தும் கரெக்டா ஒரு 2 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு காலைல ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கும். 10 மணிக்கு விறுவிறுன்னு ஆரம்பிச்சது ஒரு 2 மணிக்குள்ள முடிஞ்சிச்சு. 2 மணிக்கு தான் கண்டென்ட்டே முடிஞ்சு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கும் காலைல ஆரம்பிச்சதே லேட்டு தான். ஒரு 1 மணிக்கு அப்புறம் தான் கண்டென்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா ஒரு 4 மணிக்குள்ள முடிச்சிட்டாங்க. 4 மணில கண்டென்ட் வரும், அவன் அங்கேயும் உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவன்ல வச்சு எதுவுமே பண்ண முடியாது. பிக் பாஸை கூட்டு காரி வாயில துப்பி டாஸ்க்கு நிப்பாட்டிட்டார். டாஸ்க் போதும்பா போதும், நீங்க பண்ணி கிழிச்ச வரதுக்கு போதும் அப்படின்ட்டாரு. ஆனா இந்த டாஸ்க் எண்ட் ஆகிற முன்னாடியே முத்துக்குமரன் தரமான சம்பவம் மட்டும் செம்மையை வச்சு செஞ்சு விட்டான். ஏண்டா நீங்க எல்லாம் ஆடினது பேர் டாஸ்க் ஆடா, நடந்தா பேட்சை பிடிங்கிறீங்க, உட்கார்ந்தா பேட்சை பிடுங்குற, பேசினா பேட்சை பிடிங்கிறீங்க, பிச்சை எடுக்காதீங்கடா, இப்படி கெஞ்சி ஒரு பேட்சை வாங்காதீங்க, டாஸ்க் ஆடி வாங்குங்க, ஒருத்தனை ப்ரோவோக் பண்ணி வாங்கி டென்ஷன் பண்ணி வாங்கி கேவலமா ஆடி இருக்கீங்களா, உங்களோட கேவலமா எவனும் ஆட முடியாதான்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேராவே அடிச்சிட்டான். ஏன் தீபக் கூட சொன்னாரு, தீபக் சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஏண்டா நேத்து நாங்க பண்ண பத்தியா அதுதான் டிவில், நீங்க பண்றதெல்லாம் கேவலமா இருக்குடா போங்கடாங்க அப்படின்னு தீபக் முடிச்சு விட்டான், வச்சு செஞ்சு விட்டான். இதெல்லாம் வச்சு டீமன்ஸ் வெளியே உட்காந்து கதறிட்டு இருக்கு. ஐயோ முத்தி இப்படி சொல்லிட்டான், நாங்க கெஞ்சி வாங்குறோமா அப்படின்னு. அதுல டீமன்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. ஆமா முத்து என்ன கிழிச்சாரு நேத்து, அன்சிதா கேக்குறாங்க. முத்து மட்டும் நேத்து என்ன கிழிச்சாரு, முத்து இன்னைக்கு என்ன கிழிச்சாரு, ஆனந்தி அதை கேக்குறாங்க. ஆமா முத்து நேத்து என்ன பண்ணாரு, ஒண்ணுமே பண்ணல, சும்மா ட்ரை பண்ணாரு, எதுவும் வரல. எல்லாரையும் கூட்டு கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டி விட்டு பேச வச்சாரு. அது மட்டும் தான் அவர் பண்ணது. எப்ப அவன் கண்ணாடி முன்னாடி நின்று பேச வச்சது உங்க சத்யாவால. இன்னைக்கு காலைல கூட சொன்னாரு, என்னால தூங்க முடியல, மென்டலி ட்ரிகர் பண்ணிட்டான், என்னால தூங்க முடியலன்னு சொன்னான். அதுதான் டாஸ்க். அவன் நேத்து பண்ணது இன்னைக்கு ஒருத்தி பேசப்படுது. முத்துக்குமார் அப்படிங்கிறவர் நேத்து அவனை ப்ரோவோக் பண்ணான் தெரியுமா, அது இன்ன வரைத்தி பேசப்படுது. ஆனா இன்னைக்கு காலைல நீங்க பண்ண ஆரம்பிச்சது என்ன பண்ணீங்க எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. எவனோ என்ன ப்ரோவோக் பண்ணீங்க, யாரை என்ன பண்ணி அடிச்சு அந்த பேட்சை பிடிங்கினீங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியலப்பா. நேத்து பண்ண சீன் இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, யார் என்னென்ன சொல்லி பிடுங்கினான். ஆனா இன்னைக்கு உனக்கு கொச்சன்னு பிடிங்கிருக்கான். அந்த வழிப்பறி மாதிரி கூட்டமா போன ஆட்களை மொத்தமா பிடிச்சி இருட்டில் போட்டு அடின்னு அடிச்சு அவ்வளவு பேட்சை பிடுங்கின மாதிரி பிடுங்கி வச்சிருக்காங்க. எவன் யார் பேட்சை எங்க பிடுங்கினானே தெரியல. உங்களுக்கு எதாவது தெரியுமா ப்ரோ, ஓப்பனா சொல்லுங்க. இவன் இந்த பேட்சை பிடுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா நேத்துள்ள டாஸ்க்லாம் கண்டிப்பா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா இன்னைக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பிக் பாஸ் கடைசியில் பார்த்தாரு, வா லிவிங் ரூம்ல உட்கார வச்சோன்னே இங்க முத்துக்குமார் திருப்பி ஒரு கவுண்டர் போடுறான், செம்மையான கவுண்டர். ஐயோ அதுல யார் கேட்பா, சாச்சனா நினைக்கிறேன். சாச்சனா எதை கேட்பா, நீ சொல்லுனா யார் சூப்பரா பிளே பண்ணிருக்கா அப்படிங்கும்போது அவன் ஓப்பனா சொல்லிடுவான், நம்மளால முடிஞ்சதை நம்ம கொடுத்துருக்கோம், பட் அந்த டீம் பெஸ்டா பண்ணவே இல்லை. அந்த டீமை பொறுத்தவரைக்கும் எப்படி பிளே பண்ணிருக்காங்கன்னா, இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் டீமன் வந்து ப்ரோவோக் பண்ணி அந்த ஹார்ட்டை பிடிக்கணும். ஆனா இவன் என்ன பண்றானே, ஹார்ட்டை பிடிங்கி ப்ரோவோக் பண்ணி அப்புறம் ஹார்ட்டை கொண்டு செட்டில் பண்றானே. இதான் ஒரு டாஸ்கா வச்சிருக்கானே. அதான் பண்ணானே. என்ன பண்றானு தெரியுமா ப்ரோ, யாரா உட்கார்ந்துருக்காங்க, அவனை எந்தின்னு சொல்றாங்களா, அவன் டப்புன்னு எந்திக்கும் போது ஆஹா நீங்க வேகமா எந்திரிச்சிட்டீங்க, ப்ரோவோக் ஆயிட்டீங்க பேட்சை கூட அப்படிங்க. அப்புறம் என்ன பண்றானே, யாரையா கூப்பிட்டு யார்ட்டையா கத்த சொல்றானே. அவங்க என்ன பண்றாங்க, அங்க போய் கத்துறாங்களா, கத்திக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல போய் பார்த்துட்டு நீ கத்திட்ட பேட்சை கூட அப்படிங்கிறாங்க. அப்புறம் யாரையா கூப்பிட்டு நீ பேசுங்கிறாங்க. வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிடும், உன் வாய் லெஃப்ட் கொஞ்சம் 6 சென்டிமீட்டர் அதிகமா போயிட்டு பேட்சை கூட அப்படிங்கிற மாதிரி இப்படி பிடிச்சி பிடிங்கிட்டு இருக்கானு. எப்படி இப்படி பிடிச்சி எல்லாருக்கும் பிடிங்கி பேட்சை விஷால் மட்டும் ஒரு 7 பேட்ச் சேர்த்து வச்சிருக்கான். அவனுக்கு தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகும்னு நான் நினைக்கிறேன். பட் இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது, அடுத்த வாரத்துக்கான எவிக்ஷன் ஃப்ரீ. அதை முதல் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ மொத்தத்தில் முடிச்சாச்சு. கூட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஜெயிலுக்கு யார் போனப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெயிலுக்கு யார் நீங்கள் அனுப்ப போறீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கேட்குறாரு. இங்கேருந்து முத்துக்குமார் ஒரு கவுண்டர் கொடுக்குறான். யாரா இவனை எல்லாரும் தான் போனோம், இவனை எல்லாத்துக்கு உள்ள போடுங்க அப்படிங்கிறான். சரியான கவுண்டர். இவனை எல்லாருமே சரிப்பட்டு வர மாட்டானுவேன், இவனை யாருமே டெவில் கிடையாது, தூக்கி எல்லாரும் உள்ள போடுங்க சார் அப்படின்ற மாதிரி கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கான். ஃபன் பண்ணி விட்டான். இதில் கடைசியில் நேத்து கூட இந்த ஜெயில யாரை போடணும்னு சொல்லி சண்டை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? எவ்வளவு சண்டை வந்துச்சு, ரூம்குள்ள இருந்து வெளியே இருந்து எல்லா இடமும் சண்டை. ஆனா இன்னைக்கு யார் ஜெயிலுக்கு போனோம், உடனே புனிதர்கள் செலக்ட் பண்றாங்க. அஞ்சிதா இருந்துச்சு நான் போறேங்கிறாங்க, அந்த பக்கம் பார்த்தா நம்ம அவங்க பேரு நிறைய நான் போறேங்க, 2 பேரும் நான் போறேன் போட்டி போடுறாங்க. ஏம்மா ஏய்
அது ஜெயிலா இல்ல ட்ரிப்புக்கு போறீங்களாமா? ஏதோ தாய்லாந்து ட்ரிப் போற மாதிரி நான் போறேன் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல கடைசியில ஓட்டுகள் போறாங்க பாருல. ரயானை செலக்ட் பண்ணியாச்சு. ரயான் ரொம்ப ஜாலியா போறாப்ல. எப்படி ரயான் ரொம்ப ஜாலியா போய் உள்ள செட்டில் ஆகுறாப்ல. அவர் எதுக்கு போறாரு நமக்கு தெரியும். நைட் அந்த கோவா கேங்கோட சேர்ந்து ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லி போறாப்ல. ரயான் ஜாலியா போறாப்ல. உள்ள போய் அடைச்சா அங்க பிக் பாஸ் ஒரு காமெடி பண்ணிட்டாரு. பிக் பாஸ் வந்து இவன்ல ஓட்டுறானே தெரியாம இவன் எல்லாம் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கானு. இவனை ரயானா உள்ள அடைச்சிட்டு ஒரு பாட்டு பாடுறான். என்னது? சென்றோத்து கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படிங்கும் போது பிக் பாஸ் மேல இருந்து கரெக்டான பாட்டு கரெக்டான சிச்சுவேஷன் லூப்ல பாடிக்கிட்டே இருக்கு அப்படிங்க. இவன் எதுக்கு சொல்றான்? பிக் பாஸ் எதுக்கு சொல்லியிருக்காரு? ரயானே நீ தெரியாம அந்த டீம் கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட, அந்த டீம் உன்னை உள்ள தூக்கி போட்டுட்டு நீ வேஸ்டடா, அவனை வந்து உன்னை செஞ்சுட்டானோட அப்படிங்கிறத பிக் பாஸ் சொல்லாம சொல்றாரு மேல இருந்து. அதுவே தெரியாம இவன் அந்த பாட்டை லூப் மோட்ல பாடி சிரிச்சுக்கிட்டு இருக்கானு. டே ஃபூல்ஸ், பிக் பாஸ் உங்களை கலாய்க்கிறாரா? அது கூட தெரியல. ஜாலியா பண்றானு ப்ரோ. ஜாலியா வெக்கம் மானம் சூடு சொரண இதெல்லாம் இல்லைன்னு பிக் பாஸ் கேட்பாரு. நம்ம கேட்க முடியாது. நம்ம எப்படி கேட்க முடியும்? பிக் பாஸ் கேட்பாரு. ஏன்னா அந்த மனுஷன் நாளைக்கு வந்து இந்த டாஸ்கை கொண்டு போலாம்னு நினைச்சாரு. நல்ல யோசிச்சுனா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் புரியும். நேத்து லெவல் 1, இன்னைக்கு லெவல் 2. லெவல் ஃபைனல் லெவல் கிடையாது. ஓகேவா? காலங்காலத்தில் அறிவிக்கும் போதே சொல்லியிருப்பாரு இன்னைக்கு லெவல் 2 அப்படின்னு இருப்பாரு. அப்போ நாளைக்கு தான் ஃபைனல் லெவல் இருந்திருக்கணும். ஆனா இவனை ஆடின ஆக்கத்தை பார்த்துட்டு பிக் பாஸ் பார்த்தாரு. ரைட்டு, இவனை இன்னைக்கு பிடுங்க ஆரம்பிச்சான. நாளைக்கு இவனை ஹார்ட்டுக்காண்டி சட்டையெல்லாம் கிழிச்சிருவானு. என்ன பண்ணுவானே, ஹார்ட் இங்கே ஒட்டி இருக்கியா, அந்த ஒரு பங்கு சட்டையை மட்டும் நான் கிழிச்சிக்கிறேன்னு கிழிச்சு எடுத்துட்டு போயிடுவானு. ஸோ சரிப்பட்டு வர இவன் ஒரு மாதிரி தாண்டி போயிட்டு இருக்கானு. ஸோ நான் டாஸ்க் நிப்பாட்டிக்கிறேன்ப்பா, போதும்ப்பா நீங்கள் டாஸ்க் ஆடி கிழிச்சது போதும், ரொம்ப நன்றின்னு சொல்லி டாஸ்க் நிப்பாட்டிட்டாரு. இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீசன்ல பார்த்துருக்கீங்களா நண்பர்களே? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீசன்ல ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் ஆடி பார்த்துருக்கீங்களா? நேற்று ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபயர், அதுக்கப்புறம் படுத்துட்டு இதுக்கு முன்னாடி சீசன்ல நைட்டு வரத்துக்கலாம் போகண்டா. எப்பாடி எப்பா, இதுக்கு முன்னாடி சீசன்ல காலையில 10 மணிக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவோம். நம்மளாம் லைவ்ல வந்து உட்கார முன்னாடி அங்கே ஓடிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சா நைட்டு வரதுக்கு போவோம். தூங்க போறதுக்கு பஸ் அடிப்பாங்க தெரியுமா? அப்பதான் ட்ரெஸ் சேஞ்சே பண்ணுவானே. ஆனா இவனுக்கு மட்டும் 4-5 மணிக்கு முன்னாடி டாஸ்க் முடிஞ்சிருது. நேத்தும் இதே மாதிரி தான் சேம் கரெக்டாக 4 மணிக்கு எல்லாம் குரூப்பா உட்காந்தாச்சு. அங்கே எங்கேயுமா உட்காந்து நல்லா டீ குடிச்சிட்டு இருக்கா. என்ன உழைப்புடா சாமி, இன்னைக்கு போட்டு உழைப்புக்கு 2 டீ குடிச்சாதான் சரிப்பட்டு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தான். ஓகேவா? அப்பவும் பிக் பாஸ் கூட்டு உட்கார வச்சு ரைட்டு ஏண்டா தற்கொலைகளை அவங்கள வச்சு பண்றதை வேஸ்ட்டா, சரி அந்த ஆளை தூக்கி ஜெயில் அடைங்கன்னு சொல்லி ஜெயில் அடைச்சு முடிச்சு விட்டானு. அதே மாதிரி தான் இன்னைக்கும் கரெக்டாக மணி 6 நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது 6 அது நடந்து முடிந்து 1 மணி நேரம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு 5 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டாரு. போதண்டா சாமி, நீங்க ஆடி கிழிச்சது எனக்கு ரொம்ப போதும் சொல்லி முடிச்சாரு. இதுல விஷால் அவர்கள்ட்ட மட்டும் 6 பேஜோ 7 பேஜோ இருக்கு. ஸோ அவர் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த நாமினேஷன் ஃப்ரீ எவிக்ஷன் ஃப்ரீ வாங்க போறாரு. அடுத்த வாரத்துக்கான எவிக்ஷன் ஃப்ரீ அவர் கைக்கு போய் சேர போது. இது நாமினேஷன் ஃப்ரீ கிடையாது, எவிக்ஷன் ஃப்ரீ. அடுத்த வாரத்துக்கான எவிக்ஷன் ஃப்ரீ இந்த வாரம் செல்லுபடியாகாது. ஓகேவா? ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பட் இருந்தாலுமே முத்துக்குமாரன் கேட்கறது கரெக்டான கேள்வி. இவனை ஏன் இந்த டாஸ்கை கரெக்டாக ஆடினா யாரை இவனை ப்ரொவோக் பண்ணணும், ஒருத்தரை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்குறான். யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. இல்லை விஷால் சண்டை போட்டுருப்பாப்புல பெருசா, ஏய் நான் நாங்கள் புடுங்கணும்னு சொல்கிறேன், கெஞ்சணும்னு சொல்கிறேன், எவ்வளோ அழகாக ஆடி இருக்கும் தெரியுமா, நீ கிழிச்சடா புடிங்கி, டேய் புடிங்கி, அதாவது ஹார்ட்டை புடிங்கி மாதிரி ஆடினா புடிங்கி, நீலாம் பேசலாமா? சும்மா நச்சுங்க போயிட்டு நடக்கிறவன் உட்கார்றவன் தவுள்றவன் எல்லாரையும் பிடிச்சி போட்டு பேட்சை புடுங்கிட்டு இவனை பெரிய புடுங்கி மாதிரி பேசுறான். புடுங்கி தாண்டா, நீங்கள் தாண்டா உண்மையான புடுங்கி. இதுக்கு இவர் வந்து என்ன முட்டு கொடுக்க போறான்னு தெரில. சேதனை வந்து முத்துக்குமரன் எழுப்பிவிட்டு, முத்துக்குமரன் என்ன நீங்கள் ஏதோ சொன்னீங்களாமே, அவனை சூப்பராக டாஸ்க் ஆடினானு, அதுவும் என் தங்க தம்பி விஜய் விஷால் சூப்பர் ஆடினா, நீங்கள் என்ன அவனை குறை சொல்கிறீங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார். இவர் சொல்லக்கூடிய ஆள் தான். முடிஞ்சால் சாட்டர்டே சண்டே விஷயத்தை தெரிஞ்சோன்னே நம்ம ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஏன்னா இவர் என்ன பண்ணுவார் நமக்கு தர்ற. அதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரயான் புனிதர் தான் நீங்கள்.